ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ டெய்லி எப்படி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போட்டுறணுங்கிற ஒரு எய்மோட தான் ஸ்டார்ட் பண்ணிச்சுது. பட் எனிஹவ் இடையில ஒரு 2, 3 டேஸ் என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இன்னைக்கு வீடியோல டாபிக் என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஏமாந்தீங்களா? இல்ல ஏமாத்திட்டாங்களா? டாபிக் இதுதான். ஸோ நெறைய பேர் வந்து என்ன வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற டெர்ம் யூஸ் பண்றாங்க. நான் வந்து கண்டிப்பா அத அப்போஸ் பண்றேங்க. அது வந்து ஏமாத்தல, நீங்க ஏமாறுறீங்க. அதுதான் கரெக்ட்டா வரும். என்ன என்ன பொறுத்தவரையும். என்ட்ட கேட்டீங்கன்னா, அதுதான் கரெக்ட்டான டெர்ம். அவங்க யாரும் உங்கள ஏமாத்துறதுக்கு நீங்க அந்த ரைட்ஸ் குடுக்காதீங்க. நீங்க தான் அவங்கள பிலீவ் பண்ணி ஏமாந்தீங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஆனா, அத நீங்க அக்செப்ட் பண்ணிட்டாலே, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். பட் நெறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன ஏமாத்திட்டு போயிட்டான், என்ன ஏமாத்திட்டு போயிட்டா, என்ன ஏமாத்திட்டாங்க. இந்த மாதிரி தான் டெர்ம் யூஸ் பண்றாங்க. சரி, எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னு பார்க்கலாம். எதுக்கு ஏமாறுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்டவுட் எடுத்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நெறையா நியூஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க. மணி ஏமாத்திட்டாங்க. ஸோ வட்டிக்கு ஆசைப்பட்டு எங்கேயாவது குடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு நெறையா வரும் அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் வரும்னு. ஆனா அவன் சுருட்டிட்டு போயிருவான். ஸோ நீங்க வந்து பணத்துக்கு ஆசைப்படுறீங்க. ஆர் எல்ஸ் அடுத்த லெவல்ல என்ன மாதிரி ஏமாற்றங்கள்லாம் இருக்கு. ஸோ நெறைய லிஸ்ட் நீங்க ஒன்னொன்னா நியூஸ் பார்க்கலாம். நெறைய வந்து லேடீஸ் வந்து அ மணி ஏமாத்திட்டு போயிட்டாங்க, என் லைஃப்ல ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அகெயின் ஒரு லைஃப் அங்க இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பி ஏமாறுறீங்க. அதனால அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன பாயிண்ட்ல அவங்க ஏமாத்துறாங்கங்கிற மாதிரி இருக்கு. ஜுவல்ஸ். நெறைய பேர் வந்து இந்த ஜுவல்ஸ வந்து உங்களுக்கு வந்து புதுசாக்கி தர்றோம். அந்த மாதிரி சொல்லி முக்கி எங்கேயாவது அடிச்சுட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மணி, நகை இது மாதிரி ஒரு பொருள் மேல நீங்க ஆசைப்பட்டு, அது அது அத நம்பி அவங்க வந்து அத தருவாங்க. அது அவங்க மூலமா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஹோப் வச்சு ஏமாறுறது. ஸோ அப்போ நீங்க தான் ஏமாறுறீங்க இல்லையா? ஸோ உங்க வீக் பாயிண்ட் என்னங்கிறத பார்த்துட்டு, அத வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்கள குற்றம் சொல்றதுக்கு இதுல எனக்கு என்னமோ ஒண்ணும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆ இதுல வந்து என்ன லெசன் நீங்க அ கத்துக்கலாம். அதாவது நீங்க எப்படி அத ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு என்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்க காலேஜ் டேஸ்ல வந்து எனக்கு அருள்மொழி செல்வி மேம் அண்ட் அகெயின் அவங்க தான் எனக்கு அட்வைசர். இப்போ இன்னொரு காலேஜ்ல பிரின்சிபலா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் எங்களுக்கு நெறைய டிப்ஸ் எல்லாம் குடுப்பாங்கல்ல. எப்படி கொண்டு போறதுன்னு. ஏன்னா ரொம்ப டிப்ரஸ்டா இருந்தோம் செகண்ட் இயர்ல. ஒண்ணுமே உதவாத கிளாஸ்ன்னு வச்சுட்டாங்க. பட் அவங்க தான் ஒரு தேவதை மாதிரி வந்து எங்கள மோட்டிவேட் பண்ணி ஃபைனல் இயர் வரை இழுத்துட்டு வந்தாங்க. ஸோ ஃபைனல் இயர்ல பிளேஸ்மென்ட்டுக்காக அவங்க ட்ரெய்னிங் டிப்ஸ் குடுக்கும்போது, ஒன் ஆஃப் த ஹிண்ட்டா என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்குள்ள நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க பேப்பர, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த பேப்பர்ல வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் பேப்பர் பாஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்னு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் உத்யா அப்டின்னா, உத்யா வந்து அவ எழுத மாட்டா. அவ ஜஸ்ட் அந்த பேப்பர் தான் பாஸ் பண்ணுவா. மேல உத்யா இருக்குன்னா, நான் வந்து அவள்ட்ட என்ன பாசிட்டிவ் பார்த்தேன், நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணணும். மெயினா நெகட்டிவ்ஸ் ஐ திங்க் ஹோ. ஸோ இப்படி வந்து கிளாஸ்ல 20 கேர்ள்ஸ் இருக்கோம், எல்லாருக்கும் அப்டின்னா, அது எல்லாத்துட்டயுமே சர்க்குலேட் ஆகி வரும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஹைலைட் பண்ணி எழுதி குடுத்தா, நீங்க அத உங்கட்ட வாங்கிட்டு, நீங்க அத வந்து கோ த்ரூ பண்ணி அந்த நெகட்டிவ்ஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். ஆ ஸோ உங்க பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியறத விட, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நல்லா தெரியும். நீங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு மேடம் ஐடியா குடுத்துருந்தாங்க. ஸோ அதிலேயே வந்து எனக்கு பர்சனலா வந்தது அப்போ வந்து நீங்க சைல்டிஷ் கேரக்டர் இருக்கு. நீ அத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது எந்த ஃப்ரெண்ட் எழுதியிருப்பான்னு. பார்த்துட்டேன். ஹேண்ட் ரைட்டிங் தான் தெரியுமே நமக்கு இல்ல. சரி வா, வா வச்சுக்குவோம் அப்டின்ட்டு நோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அகெயின் நான் ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ண ஜாயின் பண்றேன். எம். குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். அங்க வந்து எனக்கு நான் போவேன் ஃபைனல் இயர்க்கு எனக்கு கிளாஸ் குடுக்காங்க. இன்டர்நெட் ப்ரோகிராமிங்ன்னு அங்க ஹேண்டில் பண்ணும்போது, கிளாஸஸ் எடுக்கும்போது நம்ம ஃபீட்பேக் கேட்போம் இல்லையா? ஸோ அந்த கிளாஸ்ல ஜெஸ்ஸி அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ ஜெஸ்ஸின்னா 2010ல தான் அந்த "விண்ணை தாண்டி வருவாயில ஜெஸ்ஸின்னு அந்த நேம் ட்ரிஷாக்கு வச்சிருந்தது. ஸோ என்ன பொறுத்தவரையும் எனக்கு ஜெஸ்ஸி அப்படின்னா 2008ல எனக்கு என்ன விட எல்டரா ஒரு பெர்சன் ஜெஸ்ஸி வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்டா அந்த ஃபைனல் இயர்ல இருந்தாங்க.
ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபீட்பேக் எழுதும்போது, எனக்கு எழுதின ஃபீட்பேக் வந்து, "நீங்க இந்த உங்க சைல்டிஷ் கேரக்டர வந்து நீங்க எடுத்து ரிமூவ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி. அ அண்ட் அத வாசிக்கிறேன். எனக்கு அது யார் எழுதுனான்னு தெரியல. திருப்பியும் புலம்பி என்னடா இது நம்ம காலேஜ் இப்ப தான் 1 வருஷம் முடிக்க முன்னாடி, அங்க ஒருத்தி உட்காந்து நீ சைல்டிஷ் கேரக்டர் ரிமூவ் பண்ணுங்கிறா. இங்க வந்தா இங்க ஒருத்தவங்க எழுதிட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி எழுதியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ல. அந்த மாதிரி அ எனக்கு தோணுச்சு. இது எந்த இத கரெக்ட்டா சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலையேன்னு. ஆக்சுவலா என்ன சைல்டிஷ் கேரக்டர் அங்க அப்போ இருக்கும் அப்டின்னா, இந்த ஸ்டாஃப்ஸ் காலேஜ் லெவல்லயுமே ஸ்டாஃப் தனியா கூப்ட்டுட்டு, "ஏய் உன் கிளாஸ்ல என்ன தப்பு இருக்குன்னு?" கேட்டாங்கன்னா, நான் எல்லாத்தையும் ஒப்பிச்சுருவேன். இதுதான் ப்ராப்ளம்ன்னு. ஸோ அதே தான் அங்கேயும். வாட் ஹேப்பன் எல்லா யார் ஸ்டூடண்ட் சரியில்ல, எந்த ஸ்டூடண்ட் சேட்ட பண்றாங்க, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, ஹெச்ஓடிட்ட எல்லாம் போட்டு குடுத்துருவேன். அவங்க கேட்குறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிருவேன். ஸோ இதத்தான் அவங்க மீன் பண்ணிருக்காங்க. ஆ இப்ப அத யோசிச்சா ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா வந்து எனக்கு எல்டர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப பாசமா பேசினா எல்லாத்தையுமே உளறிருவேன். ஸோ இந்த உளர்ற கேரக்டர கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு. ஆக்சுவலா அந்த ஃபீட்பேக் யார் எழுதுனாங்கன்னே தெரியாம அதையுமே கிளாஸ்ல போய் புலம்பிட்டு தான் இருந்தேன். பட் ஹாஸ்டல்ல என் ரூமுக்கு வந்து அந்த ஜெஸ்ஸி வந்து சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஒரு சச் அ டேலண்ட் இருக்கு மேடம். கிளாஸஸ் வந்து யாருமே இப்படி வந்து ப்ரோக்ராம பார்த்துட்டு இதுதான் எரர்ன்னு டக்குன்னு கரெக்ட் பண்ணவே மாட்டாங்க. சிஸ்டம்ல உட்காராமயே நீங்க வந்து எரர் இருக்குன்னு சொன்னா, ஜஸ்ட் அத எரர ரீட் பண்ணி இதுதான் கரெக்ஷன்னு சொல்லிட்டு போறீங்க. இந்த மாதிரி ஸ்டாஃப்ப நாங்க பார்த்ததில்ல. ஆனா ஆனா உங்கள்ட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஏதாவது கேட்டா அங்க அப்படியே போய் சொல்லிடுறீங்கல்ல, அத கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னு. ஸோ நம்மள விட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தான் வந்து அந்த இது தெரியும். ஸோ அவங்கள்ட்ட நீங்க கேட்டு உங்களோட நெகட்டிவ்ஸ இம்ப்ரூவ் பண்ணாலே இந்த ஏமாற்றத்த வந்து நம்ம தடுக்கலாம். ஏன்னா, இது அந்த டைம்க்கு நம்ம வந்து நம்ம அது கேட்டாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் அது பின்னாடியே வந்து வந்து அது வந்து வேற ஒரு நம்ம நம்பி போற மாதிரி ஒரு இருக்கு. ஒரு ஒரு கேரக்டர் அமையுது. அது அது ஃபேக்ட் நான் பார்த்த வரையும். ஆ ஸோ அது வந்து எல்லாத்தையுமே ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தான் பதில் சொல்லணும். தேவையில்லாம எல்லாத்தையும் வந்து ஒப்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெசன தான் அத மீன் பண்ணுது. ஸோ உங்களோட நெகட்டிவ்ஸ் உங்க லைஃப்லயுமே ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்குன்னா, அது என்னங்கிறத பார்த்துட்டு அத லுக் இன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ தட் அது அது வந்து அத பேஸ் பண்ணி உங்கள யாரும் ஏமாத்துற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க ரொம்ப சாஃப்ட் கார்னரா இருக்கீங்க, ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க அப்டின்னா, அவங்க அத யூஸ் பண்ணி வந்து திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ இது என்னோட ரிலேட்டிவ் வீட்லயே நடந்திருக்கு. ஐயோ! பாவம் அவங்க சொன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்க நேம் வேண்டாம். அவங்க என் ரிலேட்டிவ். என்ன பண்ணுவான்னா, ரொம்ப வெகுளி பேசிட்டே இருப்பா நல்லா. ஸோ வீட்ல யாரையோ விட்டுருக்கா. உள்ள வந்தவங்க 11 பவுன் அடிச்சுட்டு போயிட்டாய்ங்க. ஸோ யா அ தெரியுது. பட் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா, அத கரெக்ட்டா அவங்க எடுத்துட்டு போம்போது பார்க்கல. இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம வீக் பாயிண்ட் அதாவது இந்த வளவளன்னு பேசி எதுக்கு எப்போ அன்னெசசரி யாரும் விடக்கூடாது இல்லையா? ஸோ இல்ல அவங்கள ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ யார ட்ரஸ்ட் பண்ணணும்? யார ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம வந்து இதுல வீக்கா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா, கண்டிப்பா வந்து அத வந்து ஆப்போனன்ட் வந்து அ ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு, அத வந்து யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதுதான் லைஃப். ஸோ என்னடா இது இப்படி இருக்காய்ங்க, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் கலந்து தான் இருக்கு. அதுல தான் நம்மளும் இருக்கோம். ஸோ இது வந்து மோட்டிவேஷனல் ஆஃப் சத்குரு. அது ஒரு வீடியோ பார்த்ததுல சொல்லுவாரு. இங்கேருந்து ஐயோ! ஒரே இப்படிலாம் இருக்கே! நான் எங்கேயாவது ஆசிரமம் போறேன், இல்ல மலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, நீ மலையில போய் உட்கார்ந்தாலும் அங்க புழு பூச்சி ஒண்ணு கிடைக்க தான் செய்யும். உள்ள என்வைரன்மென்ட் அதுதான். உனக்கு குடுத்துருக்கிறது அதுதான். பட் அந்த என்வைரன்மென்ட்ல நீ பெஸ்ட் ஆஃப் திங் என்ன எப்படி பண்ணணும்? அந்த என்வைரன்மென்ட்ட நீ எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படிம்பாரு. ஸோ அது மாதிரி தான். ஸோ அவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறத விட, ஏன் ஏமாந்தீங்க? அது ஏமாறாம இருக்கறதுக்கு என்ன பண்ணணும்? அண்ட் அந்த மாரி பெர்சன எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா நம்ம லைஃப்ப கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்க சும்மா வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு, அத புலம்பிட்டே இருந்தா வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால ஒரு யூஸும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அண்ட் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இனியும் ஏமாறாம இருக்கிறதுக்கு அ என்ன பண்ணணுங்கிறத பாருங்க. ஏமாத்திட்டாங்கங்கிறத சொல்றத ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ வியூவர்ஸ். பை. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணலாம்.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் மோட்டிவேட் மீ. அண்ட் நான் 4 டேஸ் வீடியோஸே போடல. ஸ்டில் வந்து எனக்கு ஒரு 10 ஆர் 10 ப்ளஸ் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க வீடியோஸ்க்காக. ஸோ அதுவே எனக்கு மோட்டிவேட்டடாக கண்டிப்பாக நம்ம ஒரு டாபிக் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்குமே என்னோட மைண்ட் ரொம்ப ஸ்டேபிள் இல்லை. பட் எனிஹவ் நான் லேர்ன் பண்ண சம்திங் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.